1 செகண்ட் பார்த்துருவோம். இன்னுமே ஸ்பேஸ் இருக்குங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும். பார்த்திங்கன்னா எப்போயுமே செக் பண்ணிட்டு போகிறதுனால டைமும் இருக்குங்களா, அதனால தான் கொஞ்சம் பக்கத்தில் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுச்சு. இல்லைன்னா ஆல்ரெடி போன இடத்துக்கே போனால் தான் நம்மளால் கொஞ்சம் குயிக்காக ரீச் பண்ண முடியும் இடத்த. இல்லாட்டி கண்டிப்பாக ஸ்பீடாக என்ன ஸ்பீடாக போனாலுமே நீங்கள் ஒன்று அந்த இடத்த தாண்டி போயிடுவீங்க, இல்லைன்னா வழி தெரியாமல் கண்டிப்பாக சுற்றிட்டே தான் இருப்பீங்க. அந்த மாதிரி தான் அமையும். அதுதான் வந்து ஒரு விதி மாதிரின்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், இதெல்லாம் ட்ரை ஆகி கிடக்கு, காஞ்சி போய். மழை நல்லா தான் வந்துச்சு, ஆனாலுமே காஞ்சி போய் பார்த்தாச்சு. போர்டை பார்த்தாச்சு. ஐயோ, கரெக்டாக பாருங்கள் எந்த பெண்டில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் நின்று தான் வளையணும். பாருங்கள், 1008 லிங்கம். ஆனால் இந்த வழியாக அந்த வழியாக இல்லையே. இந்த வழி தானே குட்டி நாய். நம்மளையெல்லாம் அது கண்டுக்கவே இல்லை. நம்மளே எல்லாம் ஏதோ ஒன்று உள்ளே வந்துச்சுன்னா இந்த மாதிரி தோப்புக்குள்ளே இருக்க நாய் குலைக்கும். அது எனக்கு என்னன்னு நிற்கிது. ஆமாங்க, இதுதான். இங்கே வருங்க, இங்கே அது வீட்டுக்கு போகிற வழி. அங்கே சாமி வச்சுருக்காங்க. இந்த இடம்தான். இருங்க, நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1008 லிங்கம் இருக்க கோயிலுக்கு வந்தாச்சு. இதான் என்ட்ரன்ஸு. இங்கே ஒரு சாமி இருக்குது. நான் கும்பிட்டு காட்டுறேன். மேபி அங்கே ஒரு ஷெட்டு மாதிரி இருக்குது, அங்கே தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாவம், அப்படியே சன் செட் ஆகிடுச்சு. மழை வேறு கொஞ்சம் கருக்கலாக இருக்குது. திடீர்னு மழை வருதுங்க கோயம்புத்தூரில். அது கரெக்டாக கொஞ்சம் யூகிக்க முடியல. ஓகே, நான் அப்படியே சாமி கும்பிட்டு உங்களுக்கு அங்கே போய் காட்டுறேன். அப்படியே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ரீச் ஆயாச்சு கோயில். நான் என்ன நினச்சேன்னா 1008 லிங்கம் தனித்தனியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தோன்னே தான் ஞாபகம் வருது, வீடியோவில் பார்த்தோமே, ஒரே பெரிய லிங்கத்தில் 1008 லிங்கம் சின்ன சின்னதாக அப்படியே செதுக்கியிருக்காங்க. அந்த மாதிரி அதுவும் எல்லாமே ஷார்ப்பாக இருக்குது, பக்காவாக. மேபி அந்த இடம் காட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். பின்னாடி அந்த நவகிரகம் எல்லாத்தோட சன்னதியும் பார்த்திங்கன்னா பயங்கர ஷார்ப்பாக இருக்குது, சூப்பராக. ஏன்னா ரொம்ப பெரிய கோயிலாக இல்லாமல் ஒரு சின்னதாக எல்லாமே உள்ளே அடக்கியிருக்காங்க. அம்மன், விநாயகர், முருகர், காலபைரவர், நவகிரகம். மேபி ஃப்யூச்சரில் வேணால் இன்னும் டெவலப் பண்ணலாம், தெரில. ஏன்னா நிறைய இடம் இருக்குது. இருங்க, நான் பேக் கேமராவில் காட்டுறேன். அதான் வந்து நந்திக்கும் சிவலிங்கத்துக்கும் டிஸ்டன்ஸ் பாருங்கள், செம்ம பெருசு. என் அம்மன், அப்புறம் அங்கே முருகன், அங்கே ஒரு அம்மன், விநாயகர், 2 விநாயகர் அங்கே, ஒரு காலபைரவர், நவகிரகம். அந்த நவகிரகத்தோட அந்த எந்த ஜூம் பண்ண அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா, அந்த டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம ஷார்ப்பாக இருக்குது, பக்காவாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக. இதுதான் ஃபுல் பிளேஸோட இது. அதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே லிங்கத்தில் 1008 லிங்கம் சின்ன சின்னதாக செதுக்கியிருக்காங்க. பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியும், சூப்பராக இருக்குது. வண்டி வந்து இங்கே பார்க் பண்ணியிருக்கேன். இடமும் இங்கெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் மேபி இன்னும் நிறையா இதெல்லாம் வைக்கலாம், சூப்பராக. ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எடுக்கிற வீடியோ இது. மேபி இது லேட்டாக தான் ரிலீஸ் ஆகும், அதனால் இல்லாட்டி எல்லாத்துக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லிடுவேன். சூப்பராக இருக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள், எல்லாமே இந்த இது செதுக்கிறதுக்கெல்லாம் செம்ம ஷார்ப்பாக இருக்குது. குத்தலை, பட் ஆனால் கண்ணில் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. நான் வந்து சாமி கும்பிட்டேன், எல்லாம் சுற்றி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். மேபி ஃப்யூச்சரில் வீடியோ எடுக்க முடியாது, அதனால் இப்போயே வீடியோ எடுத்துடுறேன். பாருங்கள், அது தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? செம்ம சூப்பராக இருக்குது. ஓகே, நான் அப்படியே
போகும்போது காட்டுறேன். பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிளம்பலாம். கோயிலோட அளவே இவ்வளோ தான். பட் ஆனால் சூப்பராக இருக்குது. நிறையா சன்னதி வைக்கலாம் ஃப்யூச்சரில். இடமும் நல்லா பெருசாக இருக்குது. தோப்பாகவும் இருக்கும். அழகாக இந்த தோப்பு வரும். இங்கே வருங்க அந்த மரத்தடியில் உட்காந்து சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். அது ஒரு ஃபீலு. பாருங்க அந்த லெஃப்டில் வந்து இப்போ வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஆனால் சீசன் டயத்தில் வந்தால் ஆத்தங்கரை வழி தாங்க அது. மோஸ்ட்லி இங்கெல்லாம் மழை சீசனில் வந்தால் சூப்பராக இருக்கும். இன்னும் சரிங்க, லெஃப்டில் வேணால் போய் பார்ப்போம். ஏன்னா வந்து நமக்கு அங்கே ஒரு கேட்டு போட்டிருக்காங்க, என் தோப்பு வீடு. மேபி அவங்க தோப்பு வீட்டுக்குள்ளே போனால் தான் ரூட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, சரி நம்ம திருப்பிடுவோம். நம்ம எதுக்கு தேவையெல்லாம் போயிட்டு. அதுவும் கண்டிப்பாக நாய் இருக்கும். இங்கேயே வரும்போதே நாய் இருந்தது, நிறைய நாய். பாருங்க அப்படியே ஒவ்வொருத்தராக இன்றைக்கி வந்து தமிழ் புத்தாண்டுனால அப்படியே ஒவ்வொருத்தராக வராங்க கூட்டம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா, இன்னும் கோயிலெலாம் நல்லா டெவலப் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டம். ஏன்னா வந்து பேரூர் மாதிரி கூட்டமாக பார்ப்போம். பேரூரில் கூட்டமாக இருக்குமா? ஆனால் சரியான கூட்டம் ஒன்றா நின்றுருந்தாங்க. மேபி நம்ம போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ நேரம் ஆக போகுது என்னென்னு. எப்படி பார்த்தாலும் ஒரு 1 ஹவருக்குள்ளே பார்த்துடலாம். பாருங்க அந்த மரம் பாருங்கள், எல்லோ கலரு ஃபுல்லாகவே. அந்த லீஃப் வந்து க்ரீனாக அப்படியே எல்லோவாக மாறுதுங்க. சூப்பராக இருக்குது. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. நான் காட்டியிருப்பேன் பாருங்க. இதான் பார்த்திங்கன்னா கோயிலோட என்ட்ரன்ஸ். ஒரே லிங்கத்தில் 1008 லிங்கம் சின்ன சின்னதாக. பாருங்க இந்த ஃபோட்டோவில் கொஞ்சம் நல்லா தெரியுது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு குட்டி நாய் இருக்குது. அதே மாதிரி அந்த அந்த ஃப்ளவர் சூப்பராக இருக்குங்க. அந்த மரத்தோட அந்த லீஃபே அந்த கலரில் மாறுங்க. க்ரீன்லேருந்து அப்படியே எல்லோஷாக மாறுது. சூப்பராக இருக்குது அது பார்க்கும்போது. சன்செட் ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் குட்டி, தூங்குறியா? இங்கே பாருங்க, பார்க்குது ஏதோ பண்ணிடுவாங்க. வாலாட்டுது. படுத்துக்க. அதை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது எந்திரிச்சு ஓடுறதுக்கு பிளான் பண்ணுது. 1008 லிங்கம் உள்ளதான் கோயில். சின்ன கோயில் தான், ஆனால் சூப்பராக இருக்குது. இடமும் லொக்கேஷனும் சூப்பராக இருக்குது. பேக்கில் ரெயின் கோட்டுங்க, இல்லைனா பேக் எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டேன். கேமரா திங்ஸ் இருக்குது. அந்த கேமராவோட பேட்ரி, சார்ஜர், பவர் பேங்க் எல்லாமே உள்ளதாக இருக்குது. அதுக்காக தான் அந்த பேக்கே தூக்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது. சூப்பராக இருக்குது இடம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நியூ இயர். அதனால் சரி கொஞ்சமாவது எங்கேயோ வெளியே போயே ஆகணும். பட்ஜெட் இல்லைங்களா? பட்ஜெட் இல்லாத காரணத்தினால் அப்படியே பக்கத்தில் இது வரைக்கும் இதான் ஃபஸ்ட் டைமு. இது நிறைய டைம் வரலான்னு பிளான் பண்ணி வர முடியல. அதனால் இப்போ தான் வர முடிஞ்சுது. ஓகே, நான் அப்படியே பேரூர் கோயில் போனால் அங்கே காட்டுறேன். ஓகேங்க, அப்படியே இங்கேருந்து கிளம்பலாம். அங்கே பாருங்க அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா இலை வந்து க்ரீனாக இருந்து அப்படியே எல்லோஷாக மாறும். செம்ம அழகாக இருக்கும். அது ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் சும்மா வேறு லெவலில் இருக்கும். ஓகே, நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்பியாச்சு. வந்த வழி தான் சிம்பிளுங்க. மாதம்பட்டியிலேருந்து தொண்டாமுத்தூர் போகிற ரோடு இது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. ரொம்பலாம் உள்ளே போகணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் கேட்டிங்கனாவே சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த முன்னாடி பேனர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் வழி. ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் காட்டுறேன். பாருங்கள், இந்த பெட்ரோல் பங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெட்ரோல் பங்க் இன்னும் இந்த கரெக்டாக அந்த இடத்துல வண்டியை கொண்டு போய் உள்ளே விட்டுட்டார். மேபி கண்ட்ரோல் இல்லாமல் இல்லை ஆப்போசிட்டில் எதுவும் வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அது அவருக்கு மட்டும்தான் தெரியும் என்னென்னு. அதை தான் போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. பச்சாப்பாளையம் வந்தாச்சு. பச்சாப்பாளையத்தில் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே லெஃப்டில் விநாயகர் கோவில் இருக்குது. ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆவின் பூத். இங்கேருந்து தான் மோஸ்ட்லி நிறைய பக்கம் ஆவின் பால் சப்ளை ஆகுது நம்ம கோயம்புத்தூருக்கு நிறைய இடத்துல. இங்கே இருக்குது. கோயம்புத்தூரில் ஒரு 4-5 இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன்.
எனக்கு தெரிஞ்ச இடம் இது ஒன்று. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தசவதார பெருமாள் கோயில் இருக்குது. தீத்திப்பாளையத்தில் ஐயாசி மலை இருக்குது. அதுங்களாம் நான் ஃப்யூச்சரில் நான் காட்டுறேன். அப்படியே பார்ப்போம் என்ன நாள் எப்படி செட் ஆகும்னு தெரில. அந்த மாதிரி இருங்க, நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் காட்டுறேன். பார்த்திங்கன்னா பேரூருக்கு ஸ்ட்ரெயிட்டாக போய் போகலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கோயில் முன்னாடி வந்துடும். அங்கே நம்ம பார்க்கிங்கில் அது வந்து பெய்டு பார்க்கிங்கு. ஒருவேளை வண்டி நிப்பாட்டி ஏதோ டிராஃபிக் ஆகி லாக் ஆகிட்டோம்னு வைங்க, அதனால தான் இங்கே வந்து பேக் சைட் பார்க் பண்ணுறேன். பட் ஆனால் இது கொஞ்சம் ரிஸ்க்கான பார்க்கிங் தான். பாருங்க, கோயிலெலாம் ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து சூப்பராக ஆக்கிட்டாங்க. செம்மையாக இருக்குது பார்க்கும்போது. கண்ணில் பார்க்கும்போது அப்படியே ஒரு 3D ஃபீல் கிடைக்கிது அந்த பெயிண்ட் அடித்ததே. இங்கே தான் இருங்க, வண்டி நிப்பாட்டிட்டு நான் காட்டுறேன். பார்த்திங்கன்னா லைனு ஃப்ரண்ட்லேருந்து அப்படியே இப்படி வந்து செம்ம லென்த்தாக போயிட்டுருக்கு. எப்படி 2 hours ஆயிரும்னு நினைக்கிறேன். இருட்டிடும், மணி 6:30 ஆயிடுச்சு. கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க முடியாது, அதனால் அப்படி ஃபோட்டோஸ் எடுக்க முடிஞ்சால், இல்லை ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் காட்டுறேன், சாமி கும்பிட்டு சொல்கிறேன் என்னன்னு. சாமி கும்பிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இன்னமும் இவ்வளோ கூட்டம் இருக்குது. ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக பார்ப்போம் எது வரைக்கும் இருக்குன்னு. வந்து விநாயகரை கும்பிட்டு தான் லைனில் நின்னோம். இது வந்து ஒரு வழி, சிறப்பு வழி. இது கம்மியாயிருச்சு. ஐயோ, பொது வழி இன்னுமே அவ்வளோ தூரம் இருக்குது. மணி வந்து கரெக்டாக ஒரு 1 hour முன்னாடிங்க, 6:05க்கு கரெக்டாக இங்கேருந்து இப்படி லைனில் நின்னோம். போயிட்டு சாமி கும்பிட்டு திரும்ப சுற்றிட்டு இருக்கிறேன். இங்கே வெளியே வீடியோ எடுக்கலாம், வெளியே எதுவும் போடல. உள்ளதாக வீடியோ ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னாங்க, அதனால் எடுக்கலை. ஓகே, நான் இங்கே சாமி கும்பிட்டு அப்புறம் காட்டுறேன். இதான் பார்த்திங்கன்னா கோரக்க சித்தர் ஜீவ சமாதி அடைஞ்ச இடம். இந்த இடம் இந்த தியானம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. லைட் செட்டிங்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். திருச்சிற்றம்பலம். Shiva Shiva